இந்த குரு பயிற்சி பீரியட்ல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அந்த டீலிங்ஸ்ல அவங்க ரொம்ப கவனமாவும் பொறுப்பாவும் செயல்படணும். இந்த லக் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போகக்கூடாது. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், லாட்டரி வாங்குறது, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, நம்மளுடைய ஏதோ ஒரு உடல் உழைப்போ இல்ல அறிவு சார்ந்த உழைப்போ எதுவுமே போடாம நான் சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன், அது கிடைச்சா கிடைக்கட்டும், அந்த குதிரை ரைஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓவர் கான்பிடென்ட் கண்டிப்பா பலவீனமா இருக்கும். நான் சொல்றது சரி, நான் பண்றது கரெக்ட், நான் தான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன், நான் தான் எப்பவுமே பெஸ்டா இருப்பேன். ஸோ அது ஓவர் கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு பலவீனத்தை கண்டிப்பா கொடுக்கும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது? ரிஷபராசி இந்த குரு பயிற்சி பீரியட்ல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அந்த டீலிங்ஸ்ல அவங்க ரொம்ப கவனமாவும் பொறுப்பாவும் செயல்படணும். இந்த பொறுப்பு எப்படின்னா, ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண், வீட்டுல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க, குடும்ப தலைவி இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப பொறுப்பானவங்களா தான் இருப்பாங்க. நிதி நிலைமையில இருந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப பொறுப்பா ஹேண்டில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அது ஒரு ஆணுக்கு கேட்டீங்கன்னா அந்த பொறுப்பு இருக்காது. ஸோ அதனாலதான் வெளியே போய் சம்பாரிச்சுட்டு இருந்தாலும் வீட்டுல அவங்க அதை என்ன சம்பாரிச்சாலும் அதை அப்படியே வீட்டுல ஒப்படைச்சிருவாங்க. அந்த குடும்ப தலைவி கிட்ட அவங்க எல்லாமே கரெக்டா 10,000 கொடுத்தாலும் சரி, 1,00,000 கொடுத்தாலும் சரி, அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நிதி நிலைமையை கரெக்டா கொண்டு வந்து பொறுப்பா செயல்படுவாங்க. ஃபியூச்சருக்கும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி இவங்க இருக்கணும். இவங்க பாக்குறவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த குடும்ப தலைவி மாதிரி பொறுப்போட நடந்துக்கணும். நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள், அவங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலயுமே இது கண்டிப்பா குரு பயிற்சியில அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு, அது மாதிரியான ஒரு பெண் இவங்க வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கிறது நல்லது. ஓகே, சூப்பர். பண்ணக்கூடாத விஷயம்னா என்ன? ரிஷபராசி இந்த குரு பயிற்சி காலத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த லக் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போகக்கூடாது. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், லாட்டரி வாங்குறது, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, நம்மளுடைய ஏதோ ஒரு உடல் உழைப்போ இல்ல அறிவு சார்ந்த உழைப்போ எதுவுமே போடாம நான் சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன், அது கிடைச்சா கிடைக்கட்டும், அந்த குதிரை ரைஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரியான இந்த கேசினோ மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ஒருத்தவங்க கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல, இப்ப லோயர் கேட்டகரியில இருக்கிறவங்க லோவர் மிடில் கிளாஸ் அந்த கேட்டகரியில இருக்கவங்க போயிட்டு டக்குன்னு லாட்டரி சீட் வாங்கிடுவாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க ரேஸ்க்கு போறது, கேசினோ போறது, அப்படி அவங்களுடைய கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு போகும். பட் இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இல்ல, இது வரைக்கும் நான் பண்ணேன், எனக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, எனக்கு அதுல ஒரு இன்கம் கிடைச்சது அப்படின்லாம் இருந்தாங்கன்னா அது சேஞ்ச் ஆகக்கூடிய டைம் இது. அப்படியான லக் சார்ந்த விஷயங்கள் போனா மாட்டிப்பாங்க. ஓகே, இந்த குரு பகவான் வந்ததுக்கு அப்புறமா ரிஷபராசி என்பவர்கள் எந்த விஷயத்துல பலம் வாய்ந்தவங்கள மாற போறாங்க? ரிஷபராசி குரு பயிற்சியில இவங்களுக்கு எது பலம்னா, இவங்களுடைய அந்த ரொமான்டிக் பிஹேவியர் தான் பலமா இருக்க போகுது. ஏன்னா அவங்க அதுக்கு எல்லார்ட்டையும் போய் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட மட்டும் ரொமான்ஸ் பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு ரொமான்டிக்கா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பார்ட்னர்ஸ் ஹாப்பி ஆவாங்க. அவங்க பார்ட்னர்ஸ் ஹாப்பி ஆயிட்டாலே இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய கர்ஸ் சாபம் வாங்காம இருந்தாலே இவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பி ரொமான்டிக், அது அவங்களுக்கு ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கும். அண்ட் மத்தவங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா, ரொம்ப அன்பானவங்களா பழகணும். ஸோ இந்த அன்பு அது ரொம்ப பிரதானம். அப்படி இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ எந்த ஒரு விஷயம் பலவீனமா மாறப்போகுது? ரிஷபராசிக்கு எது பலவீனமா இருக்கும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஓவர் கான்பிடென்ட் கண்டிப்பா பலவீனமா இருக்கும். நான் சொல்றது சரி, நான் பண்றது கரெக்ட், நான் தான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன், நான் தான் எப்பவுமே பெஸ்டா இருப்பேன். ஸோ அது ஓவர் கான்பிடென்ட். அந்த கான்பிடென்ட் அவங்களுக்கு பலவீனத்தை கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் அவசரப்பட்டு செய்யற விஷயங்கள், ஒரு பிளான் பண்ணுவாங்க,
அந்த பிளானிங்ஸ்ல நிறை குறை இருக்கா அதை வந்து அனலைஸ் பண்ணாமலே உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறது, இது வந்து கண்டிப்பா பலவீனமா மாறிடும். ரிஷபராசி என்பர்கள் குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறமா செல்வம் சேரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ரிஷபராசி இந்த குரு பயிற்சியில அவங்களுடைய செல்வ வளம் செல்வ நிலை சேரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த முன்னிலை நின்று நடத்தணும். அது ஆன்மீக ரீதியான விஷயங்களா கூட இருக்கலாம். இப்ப கோவில் உழவார பணி செய்யறதா இருக்கட்டும், இல்ல திருப்பணி செய்யறதா இருக்கட்டும், ஆன்மீக ரீதியான நிகழ்வுகள்ல அவங்க தலைமை தாங்குறதா இருக்கட்டும், அப்படியான விஷயங்கள் அது அவங்க செய்யறாங்கன்னா குரு பகவான் அவங்களுக்கு வந்து செல்வ வளத்தை கண்டிப்பா வந்து கொடுப்பாரு. இல்ல நான் அதை செலவு தானே, அது ஒன்றும் பிசினஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி அது அங்க செலவு ஆனாலும் இந்த பக்கம் அவங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும். செல்வ வளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அன்னதானம் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். இன்னொன்னு, எந்த காரியம் எடுத்தாலும் அவங்க லீட் எடுத்து பண்ணா அதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு மணி ரீதியான அவுட்கம்ஸை கொடுக்கும். ஓகே, சூப்பர். அதாவது வந்து ஏர்ன் பண்றது இதெல்லாம் தாண்டி எப்பவுமே தானமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து சேவை செய்யறதா இருக்கட்டும், அது இன்னும் அவங்களுக்கு கூடுதல் ஆட் அண்ட் மைலேஜா இருக்கணும். ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு. சூப்பர்மா. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.